இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanker Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perambudur. Bookings call 7717273747. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திண்டிவனத்தில் 2001 மேம்பாலம் திறக்கப்பட்டது. இப்பாலம் அமைய காரணமான அன்றைய மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சர் வெங்கட்ராமனின் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமானது. கடந்த 2009 திண்டிவனம் ஏரி பகுதியில் பஸ் நிலையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக பெரும் முயற்சி மேற்கொண்ட திண்டிவனம் நகராட்சி தலைவராக இருந்த ஹீராச்சந்தின் அரசியல் வாழ்வு அஸ்தமனமாகியதால் மூட நம்பிக்கை வலுப்பெற்றது. கடந்த 2011 முதல் 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த அதிமுக திண்டிவனம் பஸ் நிலையம் பேச்சை எடுக்கவில்லை. 2023 ஆண்டில் திண்டிவனத்தில் பஸ் நிலையம் கட்ட அன்றைய திமுக அமைச்சர் மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். அதைத் தொடர்ந்து மஸ்தானின் கட்சி பதவி மற்றும் அமைச்சர் பதவி பறிபோயின. இதனால் மூட நம்பிக்கை மேலும் வலுப்பெற்றது. இதனால் திண்டிவனத்தில் வளர்ச்சிப் பணிகள் என்றாலே அதிகாரத்தில் உள்ளவர்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வரும் 5ஆம் தேதி அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க திண்டிவனம் அடுத்த தீவனூருக்கு முதல்வர் ஸ்டாலின் வருகிறார். ஆனால் அன்றைய தினம் திண்டிவனத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையை வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியே முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைப்பார் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார். தீவனூருக்கு வரும் முதல்வர் ஸ்டாலின் அதே நாளில் கட்டி முடித்துள்ள அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் பஸ் நிலையத்தை நேரில் திறந்து வைக்க வேண்டும். அதன் மூலம் திண்டிவனம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக உள்ள மூட நம்பிக்கைக்கு முடிவு கட்டி பகுத்தறிவு பாதையில் தொடரும் இயக்கம் திமுக என்பதை மெய்ப்பிக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.